கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேஸ் அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே சுபரன், அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து. எல்லார் கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரமை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரமை கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுடரார். கிறிஸ்துவிலே ஒரு மனையார் கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே மனகாரதே சிமனகதரதே ரோமனகதரதனா வேதனமாதிரிகானே ஓரமாஷா கரதே வீணமனாகரதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஹல்லேலூயா ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஓ ராமன
காரே தேரே மனகதரகதே ரமணாதரே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ரமணாதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து, கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென் ஆமென். மனகதரமனாதர விரையரோவரகதநாதனை கரோ பீமநாதரா கதாதினே மனோரதி நமா நக்கராதி நமா அக்கினியே கண்மலையே அக்கினியே கண்மலையே அக்கினியே கண்மலையே அக்கினியே கண்மலையே ஓரமனா தினமனா தினமனா நிமனா தினமனா கரா தினமா நிமனா தினமனா ரிகரகு தினமா நிமனகதரா திய நம சக்கரா தினமனகதர மனகரு மனாதர கரா தினகதினமா. ஹalleluya 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 ஹalleluya. பெந்தெகோஸ்தே நாளின் ஆவியே, பெந்தெகோஸ்தே நாளின் ஆவியே சபையிலே 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 ஊற்றப்படட்டும். ஆமென் 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 ஆமென். சபையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. ஆமென் ஆமென் ஆமென். பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் எங்களை ஊற்றோ, பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் எங்களை உயிர்ப்பியோ, பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால் எங்களை உயிர்ப்பியோ. ஹalleluya நமன கதர ரமன தர கதன தே கதனம ரிமன கதனமன நமன கர்ரதினே மெனேரே ஷரபர கதர மன ரமன கொரோ. ஹalleluya 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 ஹalleluya. ஊற்று 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 எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. சபை மீது ஊற்றுங்கப்பா, ஊழியத்தின் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கிரியைகள் மீது ஊற்றுங்கப்பா, எங்க ஜென்ம சுபாவங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க சந்ததி மீது ஊற்றோ, எங்கள் சந்தானத்தின் மீது ஊற்றுமையா 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 ஊற்றுமே 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 ஊற்றுமே. Praise Jesus, 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 praise Jesus.
ರಿಮನಗೊದುರೋ ದಿರಿಮೇರಿ ಕೋರೋದು ದೀಮನಾದಿರಿ ಮೇನೆ ಕೋರೋದೋರಗದು ಈದಿನಿ ಮೆನೇರ ಮೋರಿ ಕರಾದರಗದನೆ ನಿಮನಾದರೆ ಓರೋ ಜೀಸಸ್ அப்பா 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 இயேசு அப்பா அப்பா தாகத்தை தீர்க்கிறவரே, எங்க ஆத்தும தாகத்தை தீர்க்க வந்தவரே, எங்கள் ஆவியின் தாகத்தை தீர்க்க வந்தவரே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து கணுக்காலளவு கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு
மகிழனுமே. மிதந்து மிதந்து கணுக்காலளவு கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்கால். எல்லாரும் தாகமாய் கேட்போ. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஆமென். நீந்தி ஆமென். மிதந்து மிதந்து மகிழனுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா வறுமையா போதகரே, ஓ போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும். மீறும் மீறும் சொல்லவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. மாறி 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 கத்தரை நோக்கி. ஜீவ தண்ணீரே ஆவி நோவானா நிக்கரோ நிமனா திரிகே திரிதே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத 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 வற்றாத. உரமனாதி ருகுதுருதினி மனதி நகதரதினே. வற்றாத 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 வற்றாத. Imanara manara barara gada digide nina manara nere koro dire manana managada nana dire dire gara dana. Vachada 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 vachada. Amen 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 amen. Manado rogo dore na manadire gidire. Hallelujah, 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 hallelujah. வற்றாத ஜீவநதியே, வற்றாத எங்கள் பலனே, வற்றாத எங்கள் உற்சாகத்தின் ஆவியே, வற்றாத தேவ பிரசன்னமே, வற்றாத தேவ மகிமையே, வற்றாத அபிஷேகமே, வற்றாத கிருபையே, வற்றாத கிருபையே. இன்னும் ஊற்றுமையா, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று, இன்னும் ஊற்று. ரிமன மன கதர மன ரபர கதர மன ரமன தினை மொருகுதுருதிய நம ஷெகெதிரி கெதினி ரிமனே நமன ரமனாதிரே. ஹல்லேலூயா Dina mana digadana mana rama digadano.
மனாதிரே கதரோ நிரப்ப வற்றாத நதியினால் எங்கள் வாழ்க்கை நிரப்புகிறவரே, வற்றாத நதியினால் எங்கள் ஜீவியத்தை நிரப்புகிறவரே, வற்றாத நதியினால் சபையை நிரப்புகிறவரே. போரா 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 Holy Ghost, Holy Ghost. Oh Jesus, oh Jesus, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Ribanana manakandana ribana dere kedere dere mana uribade de kedere dere. Amen, 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 amen. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே ரட்சிப்பு உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே சுகம் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே மன்னிப்பு உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. உரபன மன கதர மன நமன நேதி நிமன ரதர கராதிரி மினே மினி மொரு கோதொரோதிரி மினே ரே 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 மனே நமன நக்கதனன ரிபரதர ரம ஷேகரதிரி மினே ரிபரகதரதினே மினோ ரிபரகதரகதனே கதரே ரிபரதிய நம ஷேகரதினே மினே மராதினா மனாகதார். ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய சந்ததியில் இருக்கிற கட்டுகளை அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அக்கினி ஜுவாலை போன்றவர், அவர் அக்கினி ஜுவாலை போன்றவர். ரிபனா ஷகா ஸ்பீக் இன் டங்ஸ். மனா மனா கரா தினா மனா ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். மரபர கதர மனா கரோ தினா மனா ப்ரே இன் டங்ஸ். மராபதி கரோ தினமனை கரோ தினமனை கரோ ரிபனா கர தியனமா ரிபரா ஷேகர தியனமா pray in spirit. oh மரா தினமனோ கரோ ஆவில 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 ஜெபி, ஆவில ஜெபி. நிமன கரோ தினமனா த்ரே கரோ நிமன கதரபர கதரமனை கரோ. oh Jesus, oh roba rimane remane maro gathro ரிமனா ஷகர பரகத ரமன கதர மனக்கந்தனா. மேல் வீட்டின் அறையின் அனுபவத்தை கர்த்தர் இதோ தரக்கு தருகிறார். சபையிலே ஊற்றுகிறார் மேல் வீட்டறையின் அனுபவத்தை. பாபா 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 கதர மன மன கதர மன மன கதர மன மனா ரிமன கதர மனானா திரிமெனு குதரோ நிமன கதர மெனு கதர கதர மனோ திரிமெனு கதரோ
ரிமினிகதொரபராதிய நமோ ஷபரபதரபரகதரவனகதரதினமா நிமினோ தினமினாக்கராத நிமினமனோக்க தினமினான மனாக்கரதினமினே நேரபோதரபோ ஷேகோரபோ தினமினரபரகதரகதினே Liberegadarodia Namargadarea Namashagaderegadonomo. Hallelujah, 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 Hallelujah. Oh, Jesus. Bless.
கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் தடைகளை தகர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் தடைகளை தகர்ப்பாரே. சொல்லுவோம். கர்த்தரெனக்காய் புறமனராம் திரிமனகதன திரி திரி திமனகதன திமனதிகதே திராரே கொரோ. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் முடிப்பார். ரோமானதே ரே கானாதே தேரே தே ரோமாராஷேரே தேரோ ராகானே தேனேமோ திமனகாதினே மொரோ ரே 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 தீனாமாதே ஷேகானாதே திமனகா ரிமனகா ரே 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 ரே. ஓஹோ ஹalleluya ஹalleluya. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை தகர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் தடைகளை தகர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை உடைப்பாரே. கர்த்தரெனக்காய் ஆமென் 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 ஆமென். ஓஹோ கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் தடைகளை தகர்ப்பாரே. மலைகளை பெயர்ப்பாரே. தடைகளை தகர்ப்பாரே. மலைகளை பெயர்ப்பாரே. தடைகளை தகர்ப்பாரே. மலைகளை பெயர்ப்பாரே. இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் சகலமும் செய்வாரே. சொல்லுவோம். இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் சகலமும் செய்வாரே. இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இயேசு எனக்காய் இயேசு எனக்காய் சகலமோ சகலமோ சகலமோ. கரங்களை தட்டி ஆவிலில் நிறைந்து பெற்றுக்கொள்வோம். சகலமும் வாய்க்கோ சகலமும் வாய்க்கோ.
சகலமும் வாய்க்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் சத்தமாய் ஜெபிப்போம்.
ஆமென் 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 ஆமென். கால பிரதனுடைய தாயார் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்க முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சத்தமாய் ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் எல்லாம் வலது எடுத்து உயர்த்துங்க. எல்லாரும் வலது எடுத்து உயர்த்தி படுக்கையை மாற்றுகிற தேவ வல்லமை கடந்து வரும்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். வயதான நாட்களிலே கர்த்தர் சமாதானமான வாழ்க்கை கர்த்தர் தரும்படி நோயிலிருந்தும் படுக்கையிலிருந்தும் இளவினத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை தந்து சுகமாய் தங்கி இருக்கப்படும்படி ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். சரீரத்திற எல்லா அவயங்களும் எப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புதிதாக்கப்படுவதாக. பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் பலனாய் மாறுவதாக. எல்லா மருத்துவ ப்ரொசீஜர்ஸ் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல மருத்துவ ஆலோசனையை தருகிறவரு, அப்பத்தின் தண்ணீரையும் மருந்தாய் மாற்றி தருகிறவரு, ஜீவனை தருகிறவரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மார்க் எடுக்கத்தக்கதான போதுமான ஞானத்தை கர்த்தர் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். பரலோக ராஜனே மை துதிக்கிறோம். உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் உம்மிடத்தில் கேட்க சொன்னீரே. இப்பொழுது பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறோம். ரிபரபா ஷபரகதரா மின்னமனா திரமனோ கரோ திரிதினமா. தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகள் மீது தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும், தேவ சமாதானம் தங்கட்டும். அனுகுணமான சூழ்நிலையை உருவாக்கி தாரும். பிரயாணங்களை பாதுகாத்தருளும். ஆரோக்கியத்தை தந்தருளுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். மனதளவில் இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். ஆண்டவரே, சரியாய் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தேர்விலே தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிதாக சபைக்கு வந்திருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். முதல் முறையாக கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்தருளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டருளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அற்புதங்களை செய்வன்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதிசயங்களினால் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். கர்த்தாவே, என்ன தேவையோடு ஜனங்கள் வந்தார்களோ அவர்களுடைய தேவையை கர்த்தர் நீர் சன்னிதானத்தில் அனுப்பி தந்து இந்த வார நாட்களிலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சாட்சியா எழும்ப கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும், அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும், அவர்களுடைய ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும், அவர்களுடைய கட்டுகள் தகர்ந்து போகட்டும், அவர்களுடைய சகல கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீரிலிருந்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது முற்றிலுமாய் விடுதலை பெறுவார்களாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிபரப ஷபரபரகதர மனா திகதர மினமனோ கதரகதரி மனரபரா ஷெகதராத்ர தீனமா. அந்தகார சக்தியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். விக்கிரக சக்திகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். மாந்திரீக சக்திகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். தரித்திர பிசாசினிடத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். கடன் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். வியாதியின் வல்லமிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். மரண பீதியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். பாதாளத்தின் கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். மரண கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ரிலீஸ் in the mighty name of Jesus. இன்னும் அநேக கூட்டத்தை பவுஞ்சு பவுஞ்சாய், குடும்பம் குடும்பமாய், ஜாதி ஜாதியாய் இதோ ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. இபா ரபா யபா ராதா ரேமா நாமா ரக்கா ராதி நமா ஷகதரா தினமோ ரிகதரா திரிதியா நமா ரிபரகதி நமா ரியா லபாஷிகோ ரோதினிமோ ரிகதரா தினமெனே ரிகராதா லபாஷிகதி ரிதினிமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் திருப்புவோம். மத்தேயு 16:18. பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? நீ எப்படி இருக்கிற சொல்லுங்க, வாசிங்க. நீ வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இப்போ யாராவது என்னைய பார்த்து நீ ஜானா இருக்கிற அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க பெயர் சொல்லி நீங்க உங்க பெயர் சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமாம் பேதுரு தான், அதுல என்ன இருக்கு? ஆமாம் பேதுரு தான், அதுல என்ன இருக்கு? எல்லாரும் பேதுரு பேதுருன்னு கூப்பிடுறாங்க. பேதுனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பேதுருன்னு தான் கூப்பிடுறாங்க. சபையில உள்ளவங்க எல்லாரும் பேதுருன்னு தான் கூப்பிடுறாங்க. வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? அதுல என்ன இருக்கு? அதனால என்ன விசேஷம்? ஸ்டீவன் பிரதர் இருக்கிறாரு, நீங்க ஸ்டீவனா இருக்கீங்க. சோ வாட்? அதனோட அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய நாமத்தை கூப்பிடுறதுக்கும் இயேசு ஒரு மனிதனை அவனுடைய பெயர் சொல்லி கூப்பிடுறதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு சிலரை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துல பெயர் சொல்லி ஒரு சிலர் தான் கூப்பிட்டார். சீஷர்கள் தொடங்கி அவருடைய ஊழிய பிரயாணத்துல ஒரு சிலரை பெயர் சொல்லி கூப்பிட்டவங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்ததான தரிசனத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். ஒரு மனிதனை இயேசு பெயர் சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா அவனுடைய பெயர், அந்தஸ்து, அனுபவம், அவனுடைய தகுதி, அவனுடைய ஜீவியம், வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி பிதாவினுடைய சித்தத்தை அவனுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல யாரெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிடுறாரோ அங்க எல்லாம் கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை வைக்கிறார், ஒரு விஷன். இதுவரை நீ பேதுருவாய் இருந்த, இதுவரை நீ பேதுரு என்று அழைக்கப்பட்டாய், உலகத்தினால் அழைக்கப்பட்டாய். ஆனால் இனி நான் சொல்லுகிற பேதுரு மாதிரி நீ மாறுவாய் அப்படின்னு இயேசு சொல்ற. சகையுவே அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்படி பெயர் சொல்லி கூப்பிட்ட நபர்களை நாம் எண்ண முடியும். புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி நாம் எண்ண முடியும். லாசருவே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேற யாரு கூப்பிட்டாரு? மரியாளே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேற யாரு கூப்பிட்டாரு? சாமுவேலே. புதிய ஏற்பாட்டில் இயேசு கூப்பிட்ட பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகத்துக்கு வந்தது சொல்லுங்க. வேற யாரை கூப்பிட்டாரு?
இயேசு சவுலை கூப்பிட்டாரா? சரி, இயேசு காஸ்பல்ல சொல்லுங்க, சுவிசேஷங்கள்ல மத்தேயை கூப்பிட்டாரு, சீஷர்கள் எல்லாரும் கூப்பிட்டாரு. நிச்சயத்தை தவிர்த்து வேற நாத்தான்வேல கூப்பிட்டாரா? பெயர் சொல்லி கூப்பிட்டாரா? பெயர் சொல்லி கூப்பிடல. பர்டிகுலரா கூட்டத்தில இருந்து ஒருத்தரை பெயர் சொல்லி, என்னது சவுல். சார், இயேசு கிறிஸ்து ஒரு சிலரை அவருடைய ஊழியத்துல பெயர் சொல்லி கூப்பிட்டார். ஏன் பெயர் சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அவனுடைய பெயர் படி அவன் வாழல, பெயருக்கேற்ற ஆசீர்வாதத்தை அவன் பெறல, பெயருக்கேற்ற சுதந்திரத்தை அவன் பெற்று அவன் சுதந்திரவாளியாக மாறல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு மாற்றும் பொழுது உங்க டோக்கன்ஸ் உள்ள இருக்கும். உள்ள இருந்து ஆபீசர் கூப்பிடுவார். எதுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னா, இன்றிலிருந்து இந்த சொத்து, இந்த ஆசீர்வாதம் உன்னுடையதாக மாறும். அல்லேலூயா. ஆமா. ஆகையால் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ இனிமேல் உண்மையான பேதுருவாய் இருப்பாயாக. அல்லேலூயா. நீ உண்மையான பேதுருவாய் இருப்பாயாக. அரேமைக்ல, கிரீக்ல பெட்ரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெட்ரா. இயேசு கிறிஸ்து அரேமைக்கு தான் பேசினார். நமக்கு டிரான்ஸ்லேஷன் தான் கிடைச்சிருக்கு. கிரீக் லாங்குவேஜில் பெட்ரா, பேதுரு அப்படிங்கிறதுக்கு கிரீக் வார்த்தை என்னன்னா பெட்ரா. பெட்ராங்கிற வார்த்தை ஃபெமினைன் வேர்டு. ஃபெமினைன் வேர்டு அப்படின்னு சொன்னா பெண்ணிய நாமம், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய நாமம். நம்ம ஊர் வழக்கத்துல ஆண்களுக்குன்னு நாமங்கள், பெயர்கள் இருக்கு, பெண்களுக்குன்னு பெயர். பெண் பிள்ளைகளுக்கு இடுகிற பெயர், ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிற பெயர். ஒரு ஆணை பார்த்து இயேசு சொல்றாரு பெட்ரா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மேக்ஸ்குலைன் நேம் அப்படின்னு சொன்னா, ஆண் பதத்துல உள்ள பெயர் என்ன அப்படின்னா பெட்ரோஸ். பெட்ரோஸ். பெட்ரோஸ்னா ஆண்களுக்கு பெட்ரோஸ் பேர் வைப்பாங்க, பெண்களுக்கு பெட்ரான்னு வைப்பாங்க. ஆண்களுக்கு ராஜான்னு வைப்பாங்க, பெண்ணுக்கு எப்படி வைப்பாங்க? ராஜின்னு வைப்பாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் இருக்கு. ஸோ ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு வைக்கிற பதம் வேறு, பெண்களுக்கும் இருக்கு. ஆனா பேதுருவை பார்த்து சும்மா டிரான்ஸ்லேஷன் இருக்கு, பேதுரு என்று அழைக்கப்படுவாய், அதுல ஒரு விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா கிரீக் லாங்குவேஜில் படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்படி தேவன் இயேசு பேதுருவை பார்த்து பெட்ரோஸ் அப்படின்னு கூப்பிடணும். அப்படின்னு பெட்ரோஸ் கூப்பிடாம பெட்ரா அப்படின்னு கூப்பிடுற. பெட்ரார்னா நீ பெருகுவாய், உனக்குள்ள பெருக்கத்தின் வல்லமையை நான் தருகிறேன், நீ பெருகுவாய், பரவுவாய், பரவி ஆராய் ஓடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை பெண்மையா கர்த்தர் சித்தரிச்சிருக்கிறார். ஒரு ஆணா இல்லை. ஆண் சிங்கம் தானே, ஆண் தானே பலம், ஆண் தானே அதிகாரம். எந்த கலாச்சாரத்துக்கு போனாலும் ஆண்களுக்கு தானே முன்னுரிமை, ஆண்கள் தானே ஆளுகைக்கு உரியவர்கள். எந்த கலாச்சாரம் போனாலும் ஒரு சில கலாச்சாரத்தை தவிர்த்து ஆண்கள் தானே. அப்படின்னா ஏன் சபையை ஆணுக்கு அல்லது மணவாளனுக்கு
சமமாய் சித்தரிக்காமல் மனவாட்டியாக சித்தரிச்சிருக்கிறார் என்றால் சபை பெருக்கத்துக்கு உரியது, பரவ வல்லமை உள்ளது, has capability of influencing, attraction. சபைக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு ஈர்ப்பு இருக்கு. கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமா, வனாந்தரத்துல உன்னை நான் எப்படி வரவழைத்தேன்னா நயங்காட்டி வரவழைத்தேன். நான் எப்படி நான் உன்னை கண்டுபிடித்தேன்? நயங்காட்டி. நயங்காட்டி அப்படின்னு சொன்னா ஆசை காட்டி, நான் உன்னை அட்ராக்ட் பண்ணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Church is an attractive element. ஜனங்களை ஈர்க்கக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஏன் தேவன் பேதுருவை பார்த்து நீ பெற்றா அல்லது நீ பேதுருவா இருப்பாய், அதனுடைய அர்த்தம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். இந்த கல்லின் மேல். ஆமா, பேதுரு நீ கற்பாறை கல்லா இருக்கிறாய். நீ யாரா இருக்கிற? கற்பாறையா இருக்கிறாய். பொதுவாக கற்பாறையை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, கடினமான ஒரு பொருளை உடைப்பதற்கு என்ன செய்வாங்க? பாறையை யூஸ் பண்ணுவாங்க. இப்பதான் நிறைய உலோகங்கள் வந்திருக்கு, கிரஷர் இருக்கு, மிஷின்லாம் இருக்கு, கல்லையே மணலாக்குகிற மிஷின்லாம் இப்ப வந்திருக்கு. ஆனால் கல்லை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தடைகளையும் கடினமான பொருளை உடைப்பதற்கும் கல்லை என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். சோ தடைகளை உடைப்பதற்கு தடைகள் அப்படின்னு சொன்னா நமக்குரியவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறதான தடைகள், மாம்சீக தடைகள், ஆவிக்குரிய தடைகள். எந்த தடையா இருந்தாலும் தடைகளை உடைக்கிற ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒன்று வேதத்திலே உண்டு. தடைகளை உடைக்கிற ஜெபம். தடைகளை பொதுவாக நாமே போட மாட்டோம். தடைகளை யார் போடுவா? பொதுவா நம்முடைய சத்துருவானவன் தான் போடுவான், வேறு ஒருவர் தான் போடுவாங்க. வேறு ஒருவர் போடப்பட்ட தடைகளை உடைக்கிற ஜெபம். பொதுவாக தேவ நன்மையை பெறுவதற்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து அதை நாம் உடைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை உடைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சொல்லி ஜெபிக்கணும். அநேகர் 40 நாள் உபவாசம் பண்ணுன்னு ஜெபம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண பிறகும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு வித்தியாசத்தையும் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. 40 நாள் உபவாசம் இருந்தேன்னு சொல்லுகிறதுனால ஒரு விடுதலை கிடைக்க போறதில்ல. 40 நாளில் நீங்கள் எப்படி தடைகளை உடைக்கிறீர்கள் என்கிற மூலமாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வந்தடைய பண்ணுவார். தடைகள் இருக்கிறதுங்கிறது கூட அவேர்னஸ் அநேகருக்கு கிடையாது. தடைகள் இருக்கிறது கூட அநேகருக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டோரி. ஒரு கணவனும் மனைவியும் ஆற்றை கடந்து பட்டணத்திற்கு போய் விழா நாட்களாக இருந்ததுனால நல்லா சாப்பிட்டு நல்லா ஊர் சுற்றி
நல்ல பொருட்கள்லாம் வாங்கி வர்ற வழியில கணவன் மனைவியும் மது அருந்தி, பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன், நல்லா மது அருந்திட்டு மீண்டுமாக வீட்டுக்கு போவதற்கு மறுபடியும் நதிக்கரையில் வந்து போட்டில் உட்காந்து 2 பேரும் தண்டு வலித்து வீட்டுக்கு கடந்து போறாங்க. தண்டு வலித்து கொண்டே இருக்கிறார்கள். விடிஞ்சிருச்சு, காலையில ஆயிடுச்சு. காலையில ஆனா பொதுவா குடிகாரனுக்கு என்ன ஆகும்? போத தெரிஞ்சு பார்த்தா வீடு போய் சேரல. எங்க நின்னாங்களோ அங்கேதான் இருக்கிறாங்க அவங்க போட்டு. என்னடா நைட்டெல்லாம் நம்ம வந்து போட்டு ஓட்டியும் வீட்டு போறாம இங்கே நிக்கிறோம்னு பார்த்தா என்ன ஆயிருக்கு? போட்டு கட்டின போட்டு அவுக்கல. சாரும் மேடம் கட்டின போட்ட அவுக்காம இரவு முழுவதும் என்ன செய்யறாங்க? மாறி மாறி தண்டு வலித்து. நம்முடைய வாழ்க்கையெல்லாம், நம்முடைய ஜெப வாழ்க்கைய சொல்றேன், நம்முடைய ஜெப வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், இன்னும் நிறைய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, இன்னும் எனக்கு கற்றுத்தாங்க, எப்படி ஜெபிக்கணும் எனக்கு கற்றுத்தாங்க. நிறைய பேருக்கு கர்வ பிரச்சனை இருக்கு. இவ்வளவு வளர்ந்த பிறகும் இப்பவும் ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு வெக்கமா வேற இருக்கு. தினமும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க கேட்டு கேட்டு கேட்கிற, எப்பவும் வாழ்நாள் முழுவதும் கேட்கக்கூடிய ஒரு ஜெபம், செய்யக்கூடிய ஜெபம் என்னன்னா, கர்த்தாவே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கேட்கிற விதமாய் கேட்காததுனாலே, யுத்தம் பண்ணுகிற விதமாய் யுத்தம் பண்ணாததினாலே, பிரயாசப்படுகிற விதமாய் பிரயாசப்படாததினாலே தடைகள் இருக்கிறது கூட நமக்கு தெரியறது இல்லை. தடைகள் இருக்கிறது கூட நமக்கு தெரியறதில்ல. தடைகள் இருக்கிறது என்று உணர்ந்தால்தான் நம்ம ஜெபம் மாறும். ஜெபத்தின் மீது வைத்திருக்கிற வீரியம் மாறும், வைராக்கியம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால், என்னை ஆசீர்வதிக்காம நான் உண்மை விடவே, ஏன் அந்த ஜெபத்தை அவன் பண்ணா அப்படின்னா, இதுக்கு யார் வந்துட்டு இருக்கா? ஏசா வந்துட்டு இருக்கா. அல்லேலூயா. ஒருவேளை ஏசா வருகிறான்னு தெரியாம வந்திருந்தா, அந்த ராத்திரியில யாக்கோபு போய் அங்க ஜெபிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இல்லை. ஆவிக்குரிய கண்கள் வேணும், ஆவிக்குரிய தரிசனம் வேணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய அறிவு நமக்கு வேண்டும், தெளிவு வேணும். சோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அன்னை பாச நான் வார்த்தை பேசிட்டு ஸ்தோத்திரம் இல்ல இல்ல இல்ல. ஜெபம் என்பது ஒரு பிரயாணம் போன்று. முகாந்திரம் இல்லாமல் நம்ம எங்க இந்த உலகத்துல எங்கேயும் பிரயாணம் பண்றது இல்லை. முகாந்திரம் இல்லாமல் வீட்டை விட்டு யாரும் கிளம்புறதே கிடையாது. ஜெபம் என்பது ஒரு பிரயாணம். ஆகையால் நான் எங்க போகணும், எப்படி பிரயாணிக்கணும், என்னுடைய பிரயாணத்தினுடைய முகாந்திரம் என்ன என்று தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். முகாந்திரம் இல்லாம பேதுரு வாழ்ந்தான். முகாந்திரம் இல்லாம இயேசுவோடு பிரயாணித்தான். முகாந்திரம் இல்லாம இயேசுனுடைய இன்னர் சர்க்கிள்ல இருந்தான். இன்னர் சர்க்கிள்னா புரியுதா? இயேசுவோடு நெருங்கிய சீஷர்கள், 3 சீஷர்கள் அவன் ஒருத்தன். இயேசு பார்க்கிறாரு, உன்ட முகாந்திரமே இல்லையே. ஒரு அடி அடிச்சு சொல்றாரு, ஏய் இனிமே நீ பேதுரு. இப்பதான் அவன் கண்ணே தெரியுது, நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நான் ஒரு கற்பாறை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஊர்ல சம்பந்தம் இல்லாம பேர் வச்சிருப்பாங்க. கற்பா இருக்கிறவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. என்ன வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, பேர் என்ன பேரா இருக்கும்? ஐஸ்வர்ய ராய் அப்படின்னு இருக்கும். சரியா? சம்பந்தம் இல்லாம பேர் இருக்கும்.
அதிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தடையில இருக்கிறேன், சாபத்துல இருக்கிறேன், ஆசீர்வாத குறைச்சல இருக்கிறேன், தேவையில இருக்கிறேன். சிலர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சாதாரண செக்கப் கொண்டு விட்டா தான் தெரியும், பல வருடங்களாக உங்க சரீரத்துல ஒரு வியாதி இருக்கிறது கண்டுபிடிச்சு சொல்றான். ஏமா சீக்கிரம் வரல? கேன்சருங்கிற நோயெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தா அதெல்லாம் சுகமளிக்கக்கூடிய உணவுலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான். வயிற்று வலி வந்துச்சுன்னா உடனே மோரை குடிக்கிறீங்க, தயிரை குடிக்கிறீங்க, ஓம வாட்டரை குடிக்கிறீங்க, எதையோ கரைச்சி குடிச்சு சரி அப்படின்ட்டு போகிற மாதிரி தான் கேன்சரும். தெரியணுமே, தெரியலையே. உன் கண்கள் திறக்கப்படலையே, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையே. போன வாரத்துல நாம் பார்த்த மாதிரி நிறைய பேர் சர்ப்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வலு சர்ப்பத்தோட நம்ம ஜீவியம் போய்கிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கிறவனே வலு சர்ப்பமா இருப்பான். நம்முடைய சம்பாத்தியத்தை விழுங்குவான், ஆரோக்கியத்தை விழுங்குவான், குடும்ப சமாதானத்தை விழுங்குவான். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, நான் பைபிள் காலேஜ் எடுத்துட்டு இருந்தேன், பெரியவங்களாம் வர்றாங்க, சொன்னாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, சிலர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஏன்டா போனன்னு இருக்கும், ஏன் அவன் வீட்டுக்கு போனன்னு இருக்கும். இருக்கிற நிம்மதியும் எடுத்துட்டு விட்டுருவான், இருக்கிறதும் பிடுங்கி விட்டுருவான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்லா சேர்த்து வச்சிருப்பீங்க, வழி நோகாம போன் போட்டு எனக்கு கஷ்டம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான், கொடுக்கவே மாட்டான். ஒரு குடும்பத்தார் மகளுக்கு திருமணத்துக்கு சேர்த்து வைத்தார் தகப்பன், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. கூட பிறந்தவன் இப்ப கொடுப்பான்னு அடுத்த மாசம் தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவன் தான், வருஷம் ஆச்சு இன்னும் தரல. அதால பாதாள தள்ளிட்டாங்க. இப்ப மனைவிக்கு திருமணம் ஒழுங்கு செய்ய போறேன், நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை தாப்பானா, இருந்தா தரமாட்டானா பேச்சு. சர்ப்பம், வலு சர்ப்பம் கையின் பிரயாசத்தை விழுங்கும், சமாதானத்தை விழுங்கும், சிலர் அபிஷேகத்தையே விழுங்கிரும். வலு சர்ப்பம். குடும்பமா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, கூட வேலை செய்வர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களை விட்டு நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் தடைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் இன்னும் முன்னேறி செல்வதற்கு, உங்களை உந்தி செல்வதற்கு யாராயிருந்தாலும் சரி, நீங்க அவர்களோடு என்ன செய்யுங்க? சஞ்சரிங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்திலிருந்து வராத உற்சாகத்தை தேவன் புறஜாதிகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல எங்களுடைய குடும்பமா நாங்க பார்த்துருக்கிறோம். குடும்பமா சுவிசேஷ வேலைக்கு போவோம், சாயங்காலம் காலிலேருந்து ஒரே பிரச்சனை, மனசோர்வு, கவலை, தேவைகள் நெருக்கம். சாயங்காலம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ட்ராக்ஸ் எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜனங்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? நீங்க ஏசப்பா உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எங்க பிள்ளைங்க, எங்க தங்கச்சி எல்லாம் நகை போடுறது இல்லை, நகை போட்டு பழகலை. சத்தியத்துல கிராமத்துல ஊழியது போனோம்னா கன்னத்தை தடவி, எங்க தங்கச்சி மேல தடவி பெண்கள்லாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நகை போடாட்டாலும் எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு. அதெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் புறஜாதிகளிடத்திலிருந்தும் ஒரு பலனை, ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய தடைகள்லாம் என்னன்னு பார்த்து அதுகளை என்ன செய்யணும்? தடைகளை உடைக்கப்படுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்க சில நேரங்களில் இருதயத்தை பாறையாய் மாற்ற வேண்டும், கல்லாய் மாற்ற வேண்டும், இருதயத்தை இறுக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். உடனே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தேவைகள் வருதுன்னா உடனே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இருதயத்தை கற்பாறையா கர்த்தர் தான் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பாறையாய் இருக்கிறாய், கற்பாறையாய் இருக்கிறாய். அல்லேலூயா.
கற்பாரை பயந்து ஓடுனதை பார்த்திருக்கீங்களா? கற்பாரை காற்றுல அடிக்கப்பட்டு உருண்டு ஓடுறதை பார்த்திருக்கீங்களா? கடல் அலைகளினாலே கடல் அலையை பார்த்து பயந்து, ஐயோ நான் இனிமேல் கடற்கரையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்றைக்காவது கற்பாரை ஓடி போய் நீங்க பார்த்திருக்கிறீர்களா? பூகம்பம் வந்தாலும் சரி, என்ன ஸ்தோத்திரம், இயற்கையினுடைய சீற்றங்கள் வந்தாலும் சரி, கற்பாரை இருக்கிற இடத்துல தான் நிற்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் நியமித்த இடத்துல நிற்கும்படிக்குத்தான் அவர் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களை எடுத்து போடாத பட்சத்துல, அலையா இருந்தாலும் சரி, நிலநடுக்கமா இருந்தாலும் சரி, பெருங்காற்று இருந்தாலும் சரி, சுழற்காற்றா இருந்தாலும் சரி, மணல் சாண்ட் ஸ்டாம்னு இருக்கு வனாந்தரத்துல. சாண்ட் ஸ்டாம், புழுதி காற்று, புழுதி காற்று ரொம்ப கொடுமையானது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தீங்க என்ன அப்படின்னா, புழுதி காற்று என்ன செஞ்சிடும், உங்களை அப்படியே மூடி போட்டுரும். எந்த சூழ்நிலை வாழ்க்கையில இருந்தாலும் நீங்கள் பாறையா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தடைகளை உடைப்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தடைகளை தகர்க்கிறதா இருக்கணும். தடைகள் உண்மைதான், தடைகள் யதார்த்தம் தான், தடைகள் மாற்றவே முடியாது. தடைகளை போட்டவனை கொண்டு போய் நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சத்துருவானவன் இரவில என்ன செய்கிறான்? களையை விதைக்கிறான். இரவில விதைக்கிறான் அப்படின்னா நம்ம அறியாமல் விதைக்கிறான். யார் விதை விதைச்சாங்க நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில யார் விதை விதைக்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைங்களுடைய இருதயத்துல பிசாசு எந்தெந்த கோணங்கள்ல அவன் விஷயங்களையும் கலைகளையும் விதைக்கிறான் என்று நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. ஆனா கலை இருக்கிறதுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தேவ கிருபை வேணும், ஜெபிக்கணும். சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர், நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு பையன், உங்க பையனை ஃப்ரீயா விட்டுருவீங்களோ, ஃப்ரீயா விட்டுருவீங்க போல இல்லை அப்படின்னு கேட்டேன். ஆமா, அவன் ஃப்ரீயா விட்டுருவேன் நான், அவன் ஜாலியா இருப்பான், வீட்டுல இருந்தாலும் சரி, அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான் சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், எங்கெங்க இருக்கிறாங்கிறத நான் எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருப்பேன், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாட்ச் பண்ணணும். தடைகள் என்ன? பிள்ளைகள் வளர்வதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையான காரியங்கள் 20-30 வருஷத்துக்கு அப்புறம் உண்டாவது கிடையாது. சிறு வயதிலிருந்தே, வாலிப வயதிலிருந்தே. சில பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்களே சொல்வாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வளருங்க, சத்தியத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது போக போக சரியாயிரும். பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறானா, கொஞ்சம் வளர்ந்த உடனே தானே ஜெபிப்பான். பாஸ்டர் உபவாசிக்க கற்றுக் கொடுக்குறீங்களா, அது பெரிய பிள்ளை ஆனா உடனே அவன் உபவாசிக்க கற்றுக்கொள்வான். காணிக்க கொடுக்க கற்றுக் கொடுக்குறீங்களா? நம்ம சபையில எத்தனை பிள்ளைகள் காணிக்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, போடுறாங்க, பட் எல்லாரும் போடுறாங்களா? சிறு வயதிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அவர்கள் முதிர் வயதிலே செய்ய வேண்டிய அறுவடைக்கு தடையாய் இருக்கிற தடைகளை சிறு வயதிலிருந்தே தகர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, என்னுடைய அப்பா சுகமெல்லாம் படுத்துட்டேன்னா உடனே செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளு, அதுதான் மருந்தே. மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, பாவம் மன்னிப்பு கேளு, பாவம் அறிக்கை செய். ஏங்க, ஒரு காய்ச்சல் வந்ததுக்குமா, தலைவலி வந்து படுத்துட்டா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, என்ன பாவம் செஞ்சு தெரியல, பாவ அறிக்கை செய்.
எப்படி சின்ன வயசுல தெரியும்? தெரியாது. ஆனாலும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப எனக்கு யாராவது சொன்னோம்னா கேட்குமா? இப்ப உங்ககிட்ட வந்து சோகம் இல்லாம வாரீங்க என்கிட்ட, பாஸ்டர் ஜோமனு என்ன பாவம் செஞ்சு தொலைஞ்சியோ போய் மன்னிப்பிக்கலன்னு சொன்னோம்னா அடுத்த முறை சர்ச்சைக்கு வருவீங்களா? வர மாட்டோம். இதே உங்க அப்பா அம்மா உங்க தாய் தகப்பன் சிறு வயதுல இருந்து சொல்லி கொடுத்தா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்டவரே என்னுடைய பலவீனங்களை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை மன்னியும், பாவத்தின் நிமித்தம் இவனுக்கு வந்த வியாதியின் கூறிலிருந்து என்னை விடுவியும், ரட்சியும், அக்கிரமங்களை மன்னியும். இது புதுசு கிடையாது. அல்லேலூயா. ஆமா. அதனால தடைகள் வந்து சிறு வயதிலிருந்தே உடைக்க வேண்டும், வாலிப வயதிலிருந்தே உடைக்கணும். நிறைய வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு சுற்றிலும் தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் அந்த தடைகளை உடைப்பதற்கு நீங்கள் பேதுருவாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. அல்லேலூயா. கற்பாறையாய் மாறணும். மாம்சத்துல கிடையாது, ஆவியில, இருதயத்துல, ஸ்தோத்திரம், சிந்தனையில. வாசித்து பாருங்களேன் இன்னொரு வசனம். சிந்தனையில் உள்ள தடைகள், சிந்தனை உள்ள 2 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:5. 2 கொரிந்தியர் 10:5. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் தேவ பலன், நல்லா கவனிங்க, அதுதான் பாறை, தேவன் கொடுக்கிற தைரியம். அவைகளால் தர்க்கங்களையும் அறிவுக்கு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அல்லது தகர்க்கிறவர்களாய் இருக்கிறோம். எண்ணங்கள், எண்ணங்கள், அநேகருடைய எண்ணங்களே தடைகள். போன வாரத்துல நான் சொல்ற கேட்டேன், பென்ஸ் கார் எனக்கு வேணும்னு கேட்டேன். எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்கன்னு தெரில. நீங்க சிரிக்கிறத பார்த்தா பாஸ்டர் இதெல்லாம் நடக்கிற காரியமா பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எண்ணங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கலன்னா உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆமா. உங்க பிள்ளைங்க இப்போ கார் கொடுத்தா நான் தான் ஓட்டணும், பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவன் ஓட்டுவான், அவன் டிரைவரு, நான் முதலாளி. என்ன மாறணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. எண்ணங்கள் தடைகள். எண்ணங்களே கீழ்த்தரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபமும் எப்படித்தான் இருக்கும்? கீழ்த்தரமா தான் இருக்கும். பென்ஸ் கார் வாங்கி ஓட்டணும், கேக்குதா? ஆட்டோ போதும், ஆண்டவர்ட்ட கேளுங்க, கார் தாங்க ஆண்டவரே, பஸ் தாங்க ஆண்டவரே, என்னை முதலாளியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எண்ணங்கள் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எக்ஸ்ட்ரா தான் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்துல நான் சர்ச்சுக்கு கார்ல போகணும் ஆண்டவரே, ஆட்டோல வாரேன், எனக்கு கார் தாங்க. கேளுங்க. உயர்வு, மேன்மை. பிரைஸ் தி லார்ட். படிக்காத மக்கு பிள்ளை ஒண்ணு உதவாதுன்னா இந்த பிள்ளைய வந்து IAS மாத்துங்க ஆண்டவரே, ஒரு பெரிய அரசியல்வாதியை மாத்துங்க ஆண்டவரே, முதலமைச்சரா வரக்கூடிய அளவுக்கு கிருபைகளை தாருங்க ஆண்டவரே.
கேளுங்க கேளுங்க. ஒருவேளை நீ ஜெபிக்கிற பிள்ளையிடத்துல கர்த்தர் செய்யாட்டாலும் அந்த பிள்ளையிலிருந்து வருகிற துளிர் சந்ததியில கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கருணாநிதி ஒரு சாதாரண தொண்டன். இப்படி பேசுறதால என்னை டிஎம்கேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படித்தானே? சாதாரண தொண்டன். 3 தலைமுறையில 2 தலைமுறையில முதலமைச்சரா மாற முடியும் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசமாவது நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலமைச்சர் தான் ஆகணும். எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாது, யாராவது ஒருத்தர் தான் ஆக முடியும். ஆனா என் பிள்ளைகள் ஆளுகிற ஸ்தானத்துல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. மேன்மேலே இருக்கணும். எண்ணங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் சந்ததி குறித்தும் எண்ணங்கள் மாறுமையானால் உங்க ஜெபம் மாறும், உங்க விசுவாசம் மாறும், உங்க பிரயாசம் மாறும், உங்க வாயின் அறிக்கைகள் மாறும், உங்க நடக்கைகள் மாறும், உங்களுடைய நடை பாவனை உடை எல்லாமே மாறும். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஆலயத்துக்கெல்லாம் வரும் பொழுது நல்ல வஸ்திரம் அணிஞ்சு சந்தோஷமாக வாங்க. ஏன்னா நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது உலகம் எல்லாம் உங்களை பார்க்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. காந்தி கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி கதரையும் கிழிஞ்சதையும் கோமணத்தையும் கட்டிட்டு வந்தோம்னா நம்மளையும் நம்ப மாட்டான், நம்ம சொல்ற இயேசுவையும் நம்ப மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஆலயத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் வைங்க. வெண்வஸ்திரம் தரிக்கிறீங்களா? ஒரு வெண்வஸ்திரம் நல்ல ட்ரெஸ் எடுங்களேன். 10 ரூபாய்க்கு 3 எடுக்காதீங்க. நல்ல ட்ரெஸ் எடுத்து வைங்க. ஆலயத்துக்கு கட்டிட்டு வாங்க. நல்லா அயன் பண்ணி போடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஷேவ் பண்ணி வாங்க. ஆண்கள்லாம் முடிஞ்சா இன் பண்ணி வாங்க. ஸ்தோத்திரம். புது பெரலை கிளப்புற மாதிரி இருக்கா? ஆண்கள்லாம் இன் பண்ணி நல்லா சாக்ஸ் போட்டு வாங்க. சாக்ஸ் போட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். வெளியில பார்க்கறவெல்லாம் பார்க்கணும். நம்ம குமுறும் தெய்வமும் குமுறமே, அவன் சாமி அவனை எப்படி வச்சிருக்குது பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு வெள்ளை சட்டை தான், ஒரு கருப்பு பேண்ட் தான், ஒரு ஷூ தான், ஒரு பெல்ட் தான். எனக்கு மட்டும் கிடையாது. பைபிள் காலேஜ் இருக்கிற கிட்டத்தட்ட 70% ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமையே அதுதான். ஆனா ரூல் என்ன தெரியுமா? இன் பண்ணணும், ஷூ போடணும், அயன் பண்ணி நீட்டா வரணும். ஒரு சட்டைனாலும் சரி 5 நாளும் சாயங்காலம் நைட்டு துவச்சி காலையில் அயன் பண்ணி போட்டு வா. அல்லேலூயா. மனநிலைமை மாறும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு உபவாசத்தில் இருக்கதான் பாஸ்டர், அதனால சாயங்காலம் ஆன வரைக்கும் நான் பல்லே விளக்கலாம் சொல்லக்கூடாது. சிலர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்க காலையில கந்தனம் ஓலமா நிற்பாங்க. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா, நான் உபவாசத்துல இருக்கேன், சரி கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நாரும். என்னைக்கு உபவாசம் இருக்கணும் அன்னைக்கே 5 மணிக்கே எழுந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு என்ன செய்யுங்க, குளிச்சு ஷேவ் பண்ணி நல்லா எண்ணெய் தேய்ச்சி. நான் எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது, அது என்னுடைய பர்சனல் ரீசன் இருக்கு, ஏன்னு கேட்காதீங்க. எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி ஸ்தோத்திரம் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வேதத்தை பைபிளை எடுத்து உட்காந்து உபவாசிங்க. ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஜெபரில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவரை பார்க்க போனேன். போயிருந்தப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். லைட்லாம் ஆஃப் பண்ணி ஒரு சின்ன டிம் லைட்டில் மட்டும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா தேட வேண்டியது ஒரு ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். பக்கத்தில் போய் பார்த்தா கோட் சூட்டை உட்காந்துருக்கிறார். கோட் சூட். அவர் கேட்டாரு, என்னய்யா தனியா தானே இருக்கீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் கோட் சூட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாராம், நான் தனியா இல்லை, நான் ராஜாவோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நான் என்னை நல்லா பிரசன்ட் பண்ண வேண்டாமா,
மனநிலைமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம் மனநிலைமை, நம்முடைய எண்ணங்கள் சில நேரங்கள் நமக்கு தடையா இருக்குது. பிள்ளைகள் கொடுத்த காரியங்கள் எல்லாம் மேன்மையா கேளுங்க. உயிர் கொடுக்காது கொடுக்காம போறாரு, கேட்கறதே கேட்கும், பெருசா கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. எங்க அப்பா அடிக்கடி இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிருக்காரு. 100 வருஷம் வாரம் சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஆதம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? மெல்கிசேதேக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? ஏனோக்கு எத்தனை வருஷம்? நான் 100 வருஷம் வாழ்வேன், ஏன் வாழக்கூடாதா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சரி, இவர் 100 வருஷம் இருப்பாரா? நாங்க எங்க தங்கச்சியில எங்க அப்பா பார்த்து சொல்லுவோம், சரிப்பா நீங்க இருங்க, நாங்க போறோம், நீங்க இருந்து மெதுவா வாங்க, நீங்க இருங்கப்பா, நாங்க 70-80 வசனம் சொல்ற பேர் நாங்க போறோம், நீங்க மெதுவா வாங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எண்ணங்கள் சொல்லணும், நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன். அல்லேலூயா. என் ஆயுசு நாட்கள் பெருகும், என் ஜீவியம் பெருகும், 4 தலைமுறை நான் பார்ப்பேன். ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நான் 4 தலைமுறையை பார்த்து தான் நான் போவேன். எண்ணங்கள் மாறணும், தடைகள் உடைக்கப்படணும். உன் சரீர பலவீனத்தை பார்த்து, ஆயுசு நாட்களை பார்த்து, இனி என்ன கொஞ்ச காலம், நிறைய பேர் வந்து சாவுக்கு ஆண்டவரே 100 வயசு வச்சிருந்தாலும் இவங்களே 60 வயசுல போட்டுருவாங்க. நான் எவ்வளவு காலம் இருக்க போறேன்னு தெரியலையே ஆண்டவரே, சீக்கிரத்துல நான் போனா நல்லா இருக்கும், இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி புலம்ப கூடாது. நீங்களே என் வாழ்க்கைய குறைக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லாதீங்க 100 வயசு வரை வாழ போறேன்னு சொல்லாதீங்க, குடும்ப பிரச்சனை ஆயிரும். நீங்களும் தான், அட பாவி இந்த மனுஷன் 100 வயசுல இருந்து நம்மளை சாவடைக்க போறான்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை ஆயிரும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தடைகளை என்ன என்று உணர்ந்து தடைகளை ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை கற்பாறையாய் மாற்றியிருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தரை தேட தேட தேட, அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க, வசனத்தை பேச பேச பேச, வசனத்தை கேட்க கேட்க கேட்க, ஊழியம் செய்ய 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 கர்த்தர் உங்களை கற்பாறையாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ரிமனா ஷக்கரா தினமனா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரிபரா தினமனா ரிகதரா திரிதினமா. கர்த்தாவே, நீர் என்னை கற்பாறையாய் மாற்றினீரே. எனக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சந்ததிக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தகர்க்கிறோம். ரிபரா பாஷகரா மனமா நிகரா தினமா ரிபரா கரா தினமா. மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். வானமண்டலம் பொல்லாத சேனைகளால் உண்டாக்கப்பட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். ஆவிக்குரிய தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். சமுதாயத்தின் மூலமாய் போடப்பட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். சூழ்நிலை நிமித்தமாய் உருவாக்கப்பட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகுடுபடியாக்குகிறோம். எனக்கு விரோதமாய் என் வாழ்க்கையில பாதையில போடப்பட்ட தடை கற்களை இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாக்குகிறேன். ரிபரபரபரபரகதரமனமனகதராதிரே ரிபரபரகதரமனமா அதிகதனமானா ஷெகதரிகதரோ ரிபரகதரமா ரிகதரா தினமெனே ரிமனோகதரோ திரைக்கெதினே. தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தடுக்கிறவர், தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தகர்க்கிறவர் சொல்லுகிறாவது, நீ கற்பாறையாயிருப்பாய், நீ கற்பாறையாயிருப்பாய். மாமா நாகாரா தீனா மானா தெரேகே தேனே நீமா நாராகா ரிதி நேமோ Rima nana dini mono koroto rokodara manamo nimanogodoro dirimene dire dire shekke dire dia.
நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உபவாசத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக, வாய்ப்புக்காக நன்றி அப்பா. தாவே, முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் என்னென்னவென்று ஆராய்ந்து அறிந்து கண்கள் அவர்களை திறக்கப்பட்டு கண்டு ஒன்றன் பின் ஒன்றாய் எல்லா தடைகளையும் தகர்த்து கர்த்தர் முது பிள்ளைகள் ஆண்டவர் சுதந்திரிக்க வேண்டிய சகல நன்மைகளை சுதந்திரிக்க தேவ கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்பாறையாய் மாற்றுங்க ஆண்டவரே. தடைகளை தகர்க்கிற கற்பாறையாய் மாற்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஜெயத்தினால் அவர்களை இடே கட்டுமுடைய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதியம் தொடர்ந்து வழி நடத்தும். வார நாட்கள் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் நினைத்தரலும். சபையில தேவை உள்ளவர்களுக்கு கத்தாவே உங்கள் தேவைகளை சந்திங்க. பலவீன மறுக்குகளை குணப்படுத்துங்க. அற்புதத்துக்காக காத்திருக்கிறவர்களை அற்புதம் செய்யுங்க. மேன்மை பாராட்டுங்க, தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து. ஆமென். கர்த்தர் நல்ல. God bless you. Praise Lord.